நான் சொல்லப் போற இந்த கதை ஒரு சாதாரண கதை இல்ல. ஒருவேளை உங்க தாத்தா பாட்டி கூட இந்த கதைய உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். கோவையின் பரபரப்பான சாலைகளில் இப்போ இருக்கிற ஷாப்பிங் மால், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே ஒரு சந்தை, ஒரு கோவில், ஒரு நம்பிக்கை, இதுதான் எல்லாமே. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நம்ம ஊரோட பாரம்பரியம், கலாச்சாரம், வரலாறு பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ கதைக்கு வருவோம். கோயம்புத்தூரின் இதயமான லாந்தை சந்தை இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஒரு பெரிய நகரமா இல்ல. அப்போ அது ஒரு கிராம சந்தை. அங்க ஒரு செங்கல் கோவில், ஒரு தெய்வம், அது கூட ஒரு வரலாறு இருக்கு. அதுதான் லாந்தை சந்தை வழி முனீஸ்வரர். ஒரு சந்தை வழியில் எப்படி ஒரு தெய்வம் குடிவந்தது? அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கு. அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்திற்கு புதிய வாழ்க்கையை தேடி வந்தவர்களின் ஒரு கதை. அந்த மக்களின் பயணம் அவ்வளவு எளிதாக இல்லை. அவர்கள் நடந்த பாதைகள் இன்று நாம் பயன்படுத்தும் சாலைகள் அல்ல. காடுகள், மலைகள், ஆறுகள் என பல தடைகளை தாண்டி வந்தனர். அப்படி வந்த மக்களில் ஒரு குழு தங்களுடன் ஒரு புனிதமான கல்லை எடுத்து வந்தனர். அது வெறும் கல்லாக இல்லை, தங்கள் குலதெய்வத்தின் அம்சமாக, தங்கள் நம்பிக்கையாக, தங்கள் பாதுகாப்பாக அந்த கல்லை தங்கள் உயிராக கருதினர். ஆனால் விதி அங்கே ஒரு விளையாட்டை விளையாடியது. அவர்கள் இந்த நிலப்பரப்பை நெருங்கும்போது ஒரு பயங்கரமான புயல் அல்லது காட்டுக் கொள்ளையர்களின் தாக்குதலில் சிக்கினர். அந்த கலவரத்தில் அவர்கள் இவ்வளவு நாட்களாக பாதுகாத்து வந்த அந்த கல் அவர்கள் கைகளிலிருந்து நழுவி தொலைந்து போனது. எல்லா இடத்திலும் தேடியும் அது கிடைக்கவில்லை. இழந்தவர்களின் மனவேதனையோடு அவர்கள் அங்கேயே குடியேறினர். அந்த கல் தொலைந்து போன கதை பல தலைமுறைகளுக்கு ஒரு சோகமான கதையாக பேசப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் லாந்தை சந்தையில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சந்தை வழியில் ஒரு விவசாயி மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த போது அவரது மண் வெட்டி ஒரு பொருளின் மீது மோதியது. அதை வெளியே எடுத்தபோது அது ஒரு பெரிய கல். அது ஒரு சாதாரண கல்லாக இல்லை. அதை தொட்டவருக்கு ஒரு இனம் புரியாத சக்தி, ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. அதை பார்த்த கிராம மக்கள் தாங்கள் கேள்விப்பட்ட கதையை நினைவில் கொண்டு அது இழந்த புனிதமான கல் என்று உறுதிப்படுத்தினர். அந்த கல் மீண்டும் கிடைத்தவுடன் அந்த சந்தையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. திடீரென்று அந்த சந்தையில் வியாபாரிகளின் லாபம் அதிகரித்தது. நோய்கள், துன்பங்கள், சண்டைகள் எல்லாம் குறையத் தொடங்கின. மக்கள் இது வெறும் கல்லாக இல்லை, அதுதான் தங்களின் காவல் தெய்வம் முனீஸ்வரர் என்று நம்பத் தொடங்கினர். அவர்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய சன்னதியை கட்டினர். அந்த கிராம மக்களின் வாழ்க்கையை, வியாபாரத்தை, சந்தையை, லாபத்தை எல்லாவற்றையும் அந்த காவல் தெய்வம் பாதுகாப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் நம்பிக்கை லாந்தி சந்தை வழி முனீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த தெய்வத்தின் பெயரில் பதிந்துவிட்டது. இன்றும் இந்த சந்தையில் வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் வியாபாரம் செய்யும் முன்பும் வெளியூர் செல்லும் முன்பும் இந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு செல்கின்றனர். இந்த கதை ஒரு நம்பிக்கையின் கதை, ஒரு பாதுகாப்பின் கதை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அல்லது ஒரு காரியத்தை சாதிக்க உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கைதான். லாந்தை சந்தை வழி முனீஸ்வரரின் கதை அந்த நம்பிக்கையைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பயணம் தொடர ஆதரவு கொடுங்க.